தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். காங்கிரசுடைய வலிமையை, ராகுல் காந்தியினுடைய பாப்புலாரிட்டியை, தலைமையை தவக அங்கீகரிக்குது. அதனால வெளிப்படையாக எங்களை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்கு இருக்கக்கூடிய கூட்டணியில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா, ஊசலாட்டத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுது. அவர் இப்படி பேசுவதே காங்கிரசினுடைய தன்மைக்கு ஒவ்வாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, எங்களை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கூட்டணி இருக்கிற கூட்டணிக்குள்ள சொல்வது ஒரு விதமான அச்சுறுத்தல், மிரட்டல் தான். எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, நாங்க சொல்றதை நீங்க செய்யலன்னா நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்றதுதான். அப்படி ஒரு அச்சுறுத்தலாக காங்கிரஸ் அதை முன்வைக்கிறது என்றால் திமுக அதை ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அதை செயல்படுத்துவது போலதான் இருக்குது. இது அவங்க தெரிந்தோ தெரியாமலோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலையில் விழுந்து விட்டார்கள் அப்படின்னு தான், டிராப்ல சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தமாகுது. ஏன்னா எங்க கூட்டணி ஒற்றுமையாக இருக்கு, நாங்க எல்லாத்தையும் தொகுதி பங்கீடு செய்து நாங்கள் டெல்லியில இருந்து அது அறிவிப்போம். ஆனா காங்கிரசும் திமுகவும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கு, ஒற்றுமைக்கு வரலன்னு பியூஷ் கோயல் சொல்றாருல்ல. இந்த சூழலுக்கு இடம் கொடுத்தது காங்கிரஸ். அது கண்டனத்துக்குரியது. திமுக கூட்டணி கட்சிகளுடைய பார்வையில அது கண்டனத்துக்குரியது. போய் இதெல்லாம் நினைவுபடுத்துதுன்னா, கேப்டன் அமரீந்தர் சிங் பஞ்சாப்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இவங்க ஒரு சலசலப்பை அங்க உருவாக்கி அவரை பாஜக பக்கத்துல அனுப்பி விட்டுட்டு அப்புறம் சித்துவுக்கும் கொடுக்காம இன்னொருத்தரை ஒரு சிஎம் ஆக்கி பஞ்சாப்ல ஆட்சியில இருந்த பஞ்சாபை இழந்தார்கள். பீகார்லயும் சிஎம் கேண்டிடேட்டை ஏற்றுக்கொள்வதில் இதே மாதிரி தகராறு பண்ணி கடைசி நேரத்துல கார்கே அதை டீல முடிச்சு அதுக்கப்புறம் தாங்கள் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் நின்று அங்கேயும் ஆர்ஜேடியினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை கெடுத்தாங்க. இப்படி மாநிலமாக இவர்கள் தோற்று கொண்டிருப்பது என்ன காரணம், என்ன அசம்ஷன்ல இவங்க அந்த நடைமுறையை, எந்த உத்திகளின் அடிப்படையில் அந்த நடைமுறையை கைக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா எல்லா மாநிலங்கள்லயும் அப்சல்யூட் பவர், முழு அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. ஆட்சியை அவங்க தான் நடத்தினாங்க. எப்படி ஒவ்வொரு மாநிலமாக ஆட்சியை இழந்தார்கள் அப்படிங்கறத அவங்க யோசிச்சு பார்க்கணும். அதையெல்லாம் யோசிச்சு பார்க்காம நாங்கள் வெளிச்சத்தை பார்த்து போய் எரிந்து மடியும் விட்டில் பூச்சிகளை போலதான் இருப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. இருந்தாலும் திமுக ரொம்ப பொறுமை காக்கிறது. இவங்க செய்கிற வேலை கூட்டணி 2018 இருந்து ஒழுங்காக சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை கெடுக்கும் விதமாக, இமேஜை குலைக்கும் விதமாக காங்கிரஸ் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவர்களே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க தயங்கிய நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக பகிரங்கமாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலின் இடையே உறவு அதிகரித்து ஸ்டாலின் எனது சகோதரர் என்று ராகுல் காந்தி சொல்லும் அளவு சென்றது. இருவரும் அடுத்தவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் போது சகோதரர் என்றே வாழ்த்து தெரிவிப்பார். இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அதற்கு ராகுல் காந்தி சமூக வலைதளம் மூலம் தெரிவித்த வாழ்த்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறப்பட்டுள்ளது. வழக்கமாக முதல்வர் ஸ்டாலினை சகோதரர் என கூறும் ராகுல் காந்தியின் பதிவில் இந்த முறை சகோதரர் என்ற வார்த்தை இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்தின் போது எனது சகோதரரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலினுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இரு கட்சிகள் இடையே அதிருப்தி நிலவிய நிலையில் அதன் வெளிப்பாடாகவே சகோதரர் என்ற வார்த்தையை ராகுல் காந்தி குறிப்பிடவில்லை என்று கூறப்படுகிறது. ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க.
அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறு தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்த. விஜயுடன் சேர்ந்தால் காங்கிரசிற்கு மீண்டும் அவர்களுக்கான பவர் கிடைக்கும் என்று விஜயுடைய தந்தையாரும் திரு சந்திரசேகர் கருத்து தெரிவித்துள்ளார். அந்த பேட்டியை பார்த்தோம். ஒருவேளை காங்கிரஸ் இப்ப தாவேக பக்கம் சென்றால் இது கூட்டணியில திமுகவுக்கு முக்கியமா ஏதேனும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லைன்னா இது காங்கிரஸுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைமையில கொண்டு போய் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒருவேளை அணிகள் மாற்றம் ஏற்பட்டால் திமுகவுக்கு பாதிப்பு தான். ஆனா அதை விட பெரும் பாதிப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தான். கிட்டத்தட்ட நீங்க இந்த 2019 பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி 2019 வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, 24 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, இந்த 3 வெற்றிகளுக்கும் அடிநாதமாக இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கம் தான். அவங்க தாவேகா என்பது ஒரு ஆப்ஷன் தான். காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டு வங்கியை உயர்த்தலாம் என்றெல்லாம் அவர்கள் யூகம் வைக்கலாம். பட் வெற்றி என்பது மிக முக்கியமானது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில திமுகவால் காங்கிரஸ் அடைந்த லாபம் என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலில் அடைய போகிற லாபம், 2021 சட்டமன்ற தேர்தலில் அடைந்த லாபம். பட் 2024 ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே திமுகவோடு அவர்கள் அணியில் இருந்ததுனாலதான் ஒட்டுமொத்தமா போட்டியிட்ட அனைத்து இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்கல்ல காங்கிரஸ் கட்சி. நீங்க இன்னைக்கு அகில இந்திய அளவுல அவர்களுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள 10% பேரை தமிழகம் தந்தது. அப்ப நீங்க கிட்டத்தட்ட அது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு முதுகெலும்பு போன்ற ஒரு பெரிய எண்ணிக்கையை கொடுத்தது தமிழ்நாடு தான். அது திமுக கூட்டணி தான் அதற்கு மிக முக்கியம். இன்னொன்று, நீங்க காங்கிரஸ் இன்றைக்கு எதிர்குரல் எழுப்புறாங்க. அப்ப அவர்கள் எழுப்பி இருக்க வேண்டிய நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க தேர்தலுக்கு 2 மாதங்கள் இருக்கிற பொழுது நீங்க அந்த ஒரு பீகாரில் செய்ததை போல, பீகார்ல அப்படிதான் ஒரு நல்ல இணக்கமான கூட்டணி ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு இருந்தது. ஆனா கடைசி நேரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம், இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு 8 தொகுதிகளில் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தின பகுதியிலேயே காங்கிரஸ் அறிவித்தாங்க. சோ தேர்தல் நெருக்கத்தில் மட்டும் காங்கிரஸ் உயிர்த்தெழுந்து வருவது, மற்ற நேரங்கள்ல அப்படியே கடைபிடிப்பது என்பது ஒரு பெரிய அந்த கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக மாறும். இன்னைக்கு விஜய் என்பது ஒரு புதிய ஆப்ஷன் தான். தாவேகா என்பது புதிய வருகையாக வந்திருக்கிறதுனால காங்கிரஸ் தன்னுடைய பேர வலிமையை கூட்டினார்கள். பட் அந்த பேர வலிமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. நீங்க கிட்டத்தட்ட 2011 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு நினைவுல இருக்கலாம், 63 தொகுதிகளில் போட்டிட்டாங்க, 5 இடம் தான் ஜெயிச்சாங்க. 2016 41 இடங்கள் போட்டிடுறாங்க, 8 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. 2021 25 இடங்கள் தான் போட்டியிடுகிற பொழுது அது வெற்றியாக மாறுது. சோ அப்ப நீங்க கிரவுண்ட்ல ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையில ஒரு பிணக்கத்தை உருவாக்கிட்டாங்க. நாங்க தாவேகா பக்கம் போறோம் என்பதாக இருக்கலாம், தாவேகாவுக்கு 18% ஓட்டு இருக்கிறது என்று பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசிய குரலா இருக்கலாம். இது எல்லாமே கிரவுண்ட்ல தாவேகா பிளஸ் காங்கிரஸ் என்பது போன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிட்டாங்க தொண்டர்கள் மத்தியில. சோ இப்ப நீங்க பாக்குறீங்க, தலைவர்கள் கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் 13 பேர் திமுக அணியில தான் தொடரணும்னு போர்க்கொடி தூக்கிருக்காங்க. சோ இது ஒருவேளை எந்த முடிவு எடுத்தாலும் அது இனிமேல் காங்கிரஸுக்கு பாதிப்பு. நீங்க திமுகவோட தொடர்ந்தாலும் கூட கிரவுண்ட்ல கடைக்கோடி தொண்டர்கள் கிட்ட விஜயை ஒரு ஆப்ஷனா நீங்க காட்டிட்டீங்க காங்கிரஸ் கட்சியினர். அது ஒன்று. இன்னொன்று, இவர்கள் தாவேகா பக்கமே நகர்ந்து விட்டால் காங்கிரஸ் தமிழகத்தில் பிளவுபடுவதற்கான 96 போல மீண்டும் ஒரு பிளவுபடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு ஆட்டம் ஆடினாங்க, அந்த ஆட்டம் அவர்களுடைய கையை மீறி போயிருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சின்னம்மை பாதிப்பு இருக்கும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. முழுமையாக குணமடைந்த பின்னரே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்கள். வணக்கம் பாலவெற்று. சின்னம்மை நோய் குறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை பொதுமக்களுக்கு ஒரு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அதாவது சின்னம்மை நோய் என்பது எளிதில் பரவும் வைரஸ் தொற்று நோயாகும். ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு எளிதில் இந்த சின்னம்மை நோய் என்பது பரவக்கூடிய காரணத்தினால லேசான காய்ச்சல், சோர்வு, தளர்ச்சி, பசியின்மை ஆகிய அறிகுறிகளோடு பிறகு உடலில் சிறிய நீர் திவடயங்கள் போன்ற கொப்பளங்கள் தோன்றி உடலெங்கும் பரவும். ஓரிரு நாட்களில் வெடித்து பின்னர் உடைந்து காய்விடும். இது போன்ற நோய் அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ பொதுவாக இருந்தால் அருகில் உள்ள மருத்துவர்களை அணுக வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே போல தன் கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இருமல் அல்லது தும்மலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். நீர்த்தக்கத்து மிகுந்த ஆதாரங்களை, சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் அறிகுறிகளுடன் யாராவது தோன்றினால் அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டவர்களுடைய உடைகள், படுக்கை விரிப்புகள் கிருமி நாசினி கொண்டு சுடு தண்ணீர் சுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. சின்னம்மை நோய் தொற்று தொடர்பாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது.
அண்மை செய்தி. விஜயின் தவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயின் தவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன். 2 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சிக்கு அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ற சில அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்து ராத்திரியில எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 years பேக் இருக்கும். அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்ப அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்குதா? இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் தெரிச்சு ஓடணும். நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய வெற்றி சின்னத்தை வெற்றி தலைவர் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் இதோ அறிமுகம் செய்கிறார். வெற்றி சின்னம் விசிலோடு இதோ விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிற போர். தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் வேணுமா?